அமெரிக்காவில் நடந்த அடுத்தடுத்த தொடர் தீவிரவாத தாக்குதல்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த தீவிரவாதத்தில் பலியாறாங்க. இதுக்கு காரணமாக இருந்தது அல்-கைதா அப்படின்ற ஒரு தீவிரவாத அமைப்பு. யார் இந்த அல்-கைதா அமைப்பை உருவாக்குனது? இட்ஸ் none other than ஒசாமா பின் லாடன். February 26, 1993 பின்லாடனோட ஒரு கேம்பில் ட்ரெயினான ரம்சி யூசப் அப்படின்ற ஒரு டெரரிஸ்ட் அமெரிக்காவோட வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் ட்ரக் பாம் யூஸ் பண்ண அட்டாக்ல ஆயிரக்கணக்கான மக்கள் காயமடைஞ்சும் 6 பேர் இறந்தும் போகிறாங்க. The time when a truck bomb was detonated below the North Tower. More than 1,000 people were also hurt in the 1993 attack. இதுக்கு காரணமான யூசுஃபை 1995 February 7 அன்னைக்கு இஸ்லாமாபாத்தில் வச்சு பாகிஸ்தான் ISI அண்ட் US டிப்ளமேட்டிக் செக்யூரிட்டி சர்வீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1998 August 7 சைமல்டேனியஸாக கென்யாவோட கேபிட்டலான நைரோபிலையும் தன்சைனியாவில் இருக்க தர் எஸ் சலாம் அப்படின்ற சிட்டிலையும் இருக்க அமெரிக்க தூதர்கள் மேலே அல்-கைதா பாம் பிளாஸ்ட் நடத்துகிறாங்க. இதில் மோர் தென் 200 அமெரிக்கன்ஸ், கென்யன்ஸ், டான்சானியன்ஸ் சிட்டிசன்ஸ்னு பலரும் கொல்லப்படுறாங்க. அதோட 4500 பேரும் காயமும் அடைகிறாங்க. Over 200 Kenyans died in the deadly blast, with another 5,000 plus injured. Following thorough investigations, US federal agents determined that Al-Qaeda was responsible. 1998 நவம்பர் 4 இந்த தாக்குதலில் பின்லாடனுக்கு டைரக்ட் லிங்க் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அவர் மேலே அமெரிக்காவுக்கு வெளியே US நேஷனல்ஸை கொலை செய்ய முயற்சி செஞ்சது அப்படின்னு இந்த 2 குற்றச்சாட்டுகளும் ஃபைல் ஆகுது. ஸோ இந்த தொடர் தாக்குதலுக்கு காரணமாக இருந்த வதி எல் ஹாஜ், முகமது சதீக் ஒதே, கல்ஃபான் கமீஸ் முகமது, அலி முகமது, கலீத் அல் ஃபவாஸ் இந்த 5 டாப் அல்-கைதா ஆப்ரேட்டர்ஸையும் 1998 US அத்தாரிட்டிஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. பட் பின்லாடன் மட்டும் எப்படியோ எவ்வளோ தேடியும் அப்போ கிடைக்கல. 1999 June 7 அன்னைக்கு அமெரிக்காவோட FBI ஒசாமா பின் லாடனை டாப் மோஸ்ட் வாண்டட் ஃபியூஜிட்டிவ் லிஸ்ட்டில் சேர்த்தாங்க. அதாவது இந்த லிஸ்ட்டில் இருக்கிற கிரிமினல்ஸை பிடிக்கிறது அவங்களோட ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கும். 1998 நடந்த தாக்குதலுக்கு அப்புறமா அல்-கைதா எந்த ஒரு பயங்கரவாதத்திலையும் ஈடுபடாமல் ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. அடுத்த புது நூற்றாண்டு தொடங்குற நேரத்தில் அல்-கைதாவோட தீவிரவாதம் திருப்பியும் தலதூக்க ஆரம்பிக்குது. 2000 அக்டோபர் 12 அமெரிக்காவோட ஒரு படகு வெடிபொருட்களை கொண்டு போயிட்டு இருந்தப்போ யெமனில் இருக்கிற ஏடன் போர்ட்டில் வச்சு அல்-கைதா அட்டாக் பண்ணுறாங்க. இதில் 17 நேவி சைலர்ஸ் அண்ட் 40 க்ரூ மெம்பர்ஸ் பலரும் இன்ஜூர் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச 2001 செப்டம்பர் 11 நடந்த 9/11 அட்டாக். இது ஒரு பயங்கரமான டெவஸ்டேட்டிங் அட்டாக்காக அமெரிக்காவுக்கு அமையுது. இதில் ஈஸ்டர்ன் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருந்து 4 ஏர்லைன்ஸை அல்-கைதா டெரரிஸ்ட் ஹைஜாக் பண்ணி அதில் 3 ஏர்லைன்ஸை நியூயார்க்கில் இருக்கிற வேர்ல்ட் ட்ரேட் சென்டரோட ட்வின் டவர்ஸ் மேலேயும் விர்ஜீனியாவில் இருக்கிற US டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பென்டகன் பில்டிங் மேலேயும் மோத விடுறாங்க. 4th பிளேனில் இருந்த பேசஞ்சர்ஸ் டெரரிஸ்டை எதிர்த்து அட்டாக் பண்ணனால பென்சில்வேனியா வில்லேஜில் இருக்கிற ஒரு வயல்வெளியில் ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த கொடூரமான தாக்குதலில் கிட்டத்தட்ட 3000 பேர் இறந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் காயமடைஞ்சும் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கர்களுக்கு இது ஒரு பயங்கரமான இமோஷனல் செட்பேக்கையும் கொண்டு வருது. இந்த 9/11 அட்டாக்கை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி இதை பற்றி இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், பார்த்துங்க. இந்த அட்டாக்குக்கு அப்புறம் அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் ஆப்கானிஸ்தானில் பின்லாடனையும் மற்ற அல்-கைதா டெரரிஸ்டையும் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒன்று சேர்ந்து மிலிட்ரி ஆப்ரேஷனில் ஜாயின் பண்ணாங்க. பட் எவ்வளோ ட்ரை பண்ணியும் பின்லாடனை தொடக்கூட முடியல. இப்படி நாட்கள் வாரங்கள் வருடங்களாகுது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ங்கிற மாதிரி பின்லாடனும் மாற்ற நாள் வருது. இந்த 9/11 அட்டாக் நடந்து 9 வருஷத்துக்கு அப்புறமா அமெரிக்கன் CIA, அதாவது சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, ஒசாமா பின் லாடனோட அபு அஹமத் அல் குவைத்தி அப்படின்ற ஒரு கொரியர் மேன் கூட லிங்க் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அபு அஹமதோட ஃபோன் கால்ஸை ட்ரேஸ் பண்ணி பின்லாடன் இருக்க இடத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. சர்வேலன்ஸ் ஃபோட்டோஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸையும் வச்சு அபு அஹமத் பாகிஸ்தானில் இருக்கிற அபோத்தாபாத் சிட்டியில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு போயிட்டு வர்றதை கண்டுபிடிச்சு ஒரு பிராக்கெட்டும் போடுறாங்க. ஃபியூ மந்த்ஸ்லேயே CIA அந்த வீட்டை சுற்றி வச்சிருந்த இன்ஃபார்மன்ஸ், சர்வைலன்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் மூலமாக கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் படி பின்லாடன் அண்ட் ஃபேமிலி இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு 90% கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஏன்னா இந்த வீட்டு காம்பவுண்ட் வாலை விட்டு வேற யாரும் வெளியே கூட வர்றதில்லை. ஸோ இப்போ பின்லாடன் இந்த
வீட்டில் தான் இருக்கான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவரை ஷூட் பண்ணியோ இல்லை உயிரோடையோ பிடிக்க சொல்லி அப்போ இருந்த பிரசிடென்ட் பாரக் ஒபாமா ஆர்டர் போடுறாரு. இதுக்கான முழு பொறுப்பையும் பிரசிடென்ட் யூஎஸ் நேவி 4-ஸ்டார் வைஸ் அட்மிரல் வில்லியம் மெக்ராவன் கிட்ட ஹேண்டில் பண்றாரு. அட்மிரல் மெக்வேரனோட தலைமையில் அமெரிக்க உயர் அடுக்கு ராணுவத்தில் இருக்கிற சீல் டீம் 6ஓட ரெட் ஸ்குவாட்ரன்ல இருந்து 23 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணி ஹெலிகாப்டர் மூலமாக அங்கே போய் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ண முடிவு பண்ணுறாங்க. சீல் அப்படின்னா சி, ஏர் அண்ட் லேண்ட் அப்படின்னு 3 என்வரான்மெண்ட்லேயும் தாக்குதல் நடத்துறதுக்கு ட்ரெயின் ஆனவங்கள தான் சீல்ஸ் அப்படின்னு யூஎஸ்ல சொல்லுவாங்க. இவங்க இங்கே நடத்தின இந்த ஆப்ரேஷன் தான் த ஆப்ரேஷன் நெப்டியூன் ஸ்பியர். இந்த 23 சீல்ஸ் கூட ஒரு மொழிபெயர்ப்பாளரும் கைரோ அப்படின்ற ஒரு போர் நாயும் இவங்க கூட இந்த அட்டாக்கு போகுது. இவங்க எல்லாரும் 2 ஸ்டெல்த் பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் மூலமாக 2011 மே 1 நைட் 10:30 மணிக்கு ஆப்கானிஸ்தானில் இங்கே இருக்க ஜலாலாபாத்தில் இருந்து கிளம்பி பாகிஸ்தானோட அபத்தாபாத்தில் இருக்க பின்லாடன் வீட்டில் லேண்ட் ஆகி அங்கே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுறது தான் பிளான். அப்படி லேண்ட் பண்ணுறப்போ ஒரு ஹெலிகாப்டர் வீட்டோட காம்பவுண்ட் வாலில் மோதி கிராஷ் ஆகி ஆக்சிடென்ட் ஆகுது. பட் ஃபார்ச்சுனேட்லி அந்த ஹெலிகாப்டர்லேருந்து யாருக்கும் எதுவும் ஆகலை. அதே சமயத்தில் இன்னொரு ஹெலிகாப்டர் சேஃபாக லேண்ட் ஆகுது. இப்போ எல்லா சீல் டீம் மெம்பர்ஸும் அந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறாங்க. இந்த வீட்டில் நிறைய குழந்தைங்களும் பெண்களும் பின்லாடனோட கொரியர் அபு அஹமத் அல் குவைத்தி, அவனோட பிரதர் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி மொத்தம் 22 பேர் இருந்திருக்காங்க, இன்க்ளூடிங் ஒசாமா பின் லாடன். இந்த அட்டாக் ஆல்மோஸ்ட் 40 நிமிஷம் நடக்குது. ஃபைனலி பின் லாடனை கன் பாயிண்ட்ல ரீச் பண்ணி அவனை துப்பாக்கியால் சுடவும் செய்கிறாங்க. இவ்வளோ வருஷங்களாக மறைஞ்சிருந்த ஒரு தீவிரவாதியை வெறும் 40 நிமிஷத்தில் சுட்டு வீழ்த்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீ பிளானிங் தான் இதில் ஒரு க்ரூஷியல் பார்ட். ஃபர்ஸ்ட் பின் லாடனோட கொரியரை ட்ரேஸ் பண்ணதில் இருந்து நெப்டியூன் ஸ்பியர் ஆப்ரேஷனுக்கு பிளான் போட்ட வரைக்கும் இதில் அமெரிக்கன் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, நேஷனல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், நேஷனல் இன்டெலிஜென்ஸ், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், ஜாயின்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அப்படின்னு பல பேரோட உழைப்பு இதில் இருக்குது. ஸோ ஒசாமா பின் லாடன் இந்த அல்-qaeda அமைப்பை உருவாக்குறதுக்கு காரணம் என்ன? ஏன் அமெரிக்காவை டார்கெட் பண்ணி அடுத்தடுத்து இவ்வளோ தாக்குதல்களை நடத்தணும்? அன்றைக்கி அந்த கிராஷ் ஆன ஹெலிகாப்டரில் இருந்தவங்களுக்கு என்ன ஆச்சு? எல்லாத்துக்கும் மேலே அது எப்படி ஒரு மிலிட்ரி ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகும்? அன்னைக்கு நடந்த அந்த 40 நிமிஷம் அட்டாக், பேக்ரவுண்ட் பிளானிங், இது எல்லாம் மினிட் பை மினிட் பார்க்கணும். 9/11 அட்டாக்ல இன்வால்வ் ஆயிருந்த ஹசன் கல்லை 2004 ஜனவரி 23லையும் கலித் ஷேக்கை 2003 மார்ச் 1லையும் அரெஸ்ட் பண்ணி சீக்ரெட் சிஏஏ பிரிசனில் வச்சுருந்தாங்க. இந்த பிரிசனில் வைக்கிற கைதிகளை இன்டராகேட் பண்ணுற விதமே தனியாக இருக்கும். அதாவது என்ஹான்ஸ்டு இன்டராகேஷன் டெக்னிக்ஸை இயூஸ் பண்ணுவாங்க. இதில் ஒரு 5 மெத்தட் இருக்குது. நம்பர் 1, வாட்டர் போர்டிங். பிரிசனர்ஸை ஒரு போர்டு மேலே படுக்க வச்சு தலையில் துணியால் கவர் பண்ணி அதுக்கு மேலே தண்ணியை ஊற்றுவாங்க. நம்பர் 2, ஸ்லீப் டிப்ரிவேஷன். பிரிசனர்ஸோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறதுக்காக அவங்கள தூங்க விடாமல் மேக்ஸிமம் 180 மணி நேரம் அந்த டைமில் அந்த பீரியடில் அவங்கள எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ணுவாங்க. நம்பர் 3, ஸ்ட்ரெஸ் பொசிஷன்ஸ். அதாவது பெயின்ஃபுல் பொசிஷனில் லாங் டியூரேஷனில் பிரிசனர்ஸை ஃபோர்ஸ் பண்ணி ஃபிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுப்பாங்க. நம்பர் 4, ஹைப்போதெர்மியா. இதில் கைதியில் கோல்ட் டெம்பரேச்சரில் எக்ஸ்போஸ் பண்ணியும் ஹீட் லாஸை ஆக்சிலரேட் பண்ணியும் கோல்ட் வாட்டரை ஊற்றி அவங்கள டார்ச்சர் பண்ணுவாங்க அகைன். நம்பர் 5, ஃபிசிக்கல் அசால்ட்ஸ். ஃபிசிக்கல் வயலன்ஸ் மூலமாக கைதிகள் கிட்ட இருந்து உண்மையை வர வாங்குறதுக்காக எக்ஸ்ட்ரீம் கேசஸில் இதையும் ட்ரை பண்ணுவாங்க. இது ஒரு சீரியஸான மிஷன். அதனால தான் இதை ப்ராப்பர் அப்ரூவல்ஸ்லாம் வாங்கிட்டு இந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் சிஏஏக்கு பின் லாடனை பற்றி ஒரு முக்கியமான லீட் கிடைக்குது. அசன்குல் பின் லாடனுக்கு க்ளோஸாக இருக்கிற அபு அஹமத் அல் குவைத்தி அப்படின்ற ஒரு கொரியர் மேனை அடையாளம் காட்டுறான். ஸோ அபு அஹமதுக்கு பின் லாடனை பற்றி கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த டெரரிஸ்ட் சொன்னதை வச்சு சிஏஏ அனலிஸ்ட் ஒரு காம்போசைட் ப்ரொஃபைலை டெவலப் பண்ணுறாங்க. அது அபு அஹமது கூட பக்காவாக மேட்ச் ஆகுது. இதில் இவங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. அபு அஹமதுக்கு அரபிக் அண்ட் பாஷ்தோ அப்படின்னு 2 லாங்குவேஜஸும் பேச தெரியும். இப்போ சிஏஏ அபு அஹமதோட தேடுற வேட்டையில் இறங்குறாங்க. 2010 ஆகஸ்ட்ல ஜெஃப்ரி அலெக்சாண்டர் ஸ்டெர்லிங் அப்படின்ற ஒரு சிஏஏ மெம்பர் அபு அஹமதோட ஃபோன் கால்ஸை ட்ரேஸ் பண்ணதில் அது குறிப்பாக 2 லொக்கேஷனை காட்டியிருக்கு. ஒன்று பாகிஸ்தானில் இருக்கிற பெஷாவர் சிட்டி, இன்னொன்று அபத்தாபாத் சிட்டி. இந்த 2 லொக்கேஷன்லையும் போய் செக் பண்ண இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்க்கு அபத்தாபாத் லொக்கேஷனில் இருக்க இந்த வீடு மேலே பல வகைகளில் சந்தேகம் ஏற்படுது. வீட்டை சுற்றி 10 அடிக்கு மேலே காம்பவுண்ட் வால் உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான மெயின் கேட் இதுதான். இதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் இன்னொரு கேட்டும் இருக்கும். இது வழியாக தான் வீட்டுக்குள்ளே என்ட்ராக முடியும். இந்த பில்டிங்கோட சென்டரில் ஒரு 3 ஸ்டோரி பில்டிங் மேலே இருந்த பால்கனியோட வால் மட்டுமே 7 ஃபீட்டுக்கு மேலே இருக்கும். அப்படி அந்த ஏரியாவில் இருந்த வீடுகள்லேயே இது மட்டும் ஒரு யூனிக்காக இருந்திருக்கு.
ஏன்னா மற்ற வீடுகளை காட்டிலும் இது 8 மடங்கு பெருசாகவும் இருந்திருக்கு. இந்த வீடு இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு பேர்லையும் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த வீட்டோட மதிப்பு ஆல்மோஸ்ட் ஒரு 1 crore. ஸோ இவரோட பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்க்கும்போது இவர் கண்டிப்பாக இந்த வீட்டை வாங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருது. அதே மாதிரி இப்ராஹிம் அந்த பெரிய வீட்டில் தங்காமல் அதுக்கு கிட்ட இருக்கிற ஒரு சின்ன கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்கி இருந்திருக்காரு. இந்த வீட்டில் இன்டர்நெட், டெலிஃபோன் அப்படின்னு எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. இவங்க நோட் பண்ணதில் என்ன தெரிய வருதுன்னா, சில சமயத்தில் ஒரு நபர் மட்டும் அந்த கோர்ட்யார்டில் வேகமாக அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கிறத நோட் பண்ணுறாங்க. அவர் தான் ஒருவேளை பின் லேடனாக இருக்கலாம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. இதையெல்லாம் RQ-170 சென்டினல் அப்படின்ற ஒரு அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள் மூலமாக அமெரிக்கா கண்டுபிடிக்கிறாங்க. லாக்ஹீட் மார்டின் டெவலப் பண்ண இந்த வெஹிக்கிள் பீஸ்ட் ஆஃப் காந்தகார் அப்படின்னும் சொல்லப்படுது. அதாவது ஒரு ஏர்கிராஃப்ட் மூலமாக அந்த வீட்டை சுற்றி இருக்கிற மொத்த ஏரியாவும் இதை யூஸ் பண்ணி மானிட்டர் பண்ண முடியும். இந்த ஏர்கிராஃப்டில் வீடியோ அண்ட் இன்ஃப்ராரெட் கேமராஸ், ரேடார் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் டிவைசஸும் இருந்திருக்கு. ஸோ இந்த வீட்டில் இருந்து எந்த ஒரு காக்கா கூட வெளியவே வரல. வீட்டில் இருக்கிற குப்பையை கூட வெளியில் இருக்கிற டஸ்ட்பினில் வந்து போடாமல் காம்பவுண்ட் வால்க்கு உள்ளேயே வச்சு எரிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற இந்த 2 ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சரில் இருக்கிற இந்த காம்பவுண்ட் வாலை கட்டி ஒரு பெரிய தனி கேம்பஸ் மாதிரி இது இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஷக்கீல் அஃப்ரீடி அப்படின்னு ஒரு டாக்டரை வச்சு ஃபேக் ஹெப்படைட்டிஸ் வேக்சின் ப்ரோக்ராம் ஒன்று US ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி இங்கே DNA சாம்பிளையும் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்படி இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வர இவங்களோட சந்தேகம் CIAக்கு இன்னும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பலப்படுத்தும். ஸோ ஃபைனலி இந்த வீட்டை தாக்குறதுக்கு முடிவும் பண்ணுறாங்க. பட் இதில் இருந்த ஒரு சிக்கல் என்னென்னா, பாகிஸ்தானோட மிலிட்ரி அகாடமி அபோத்தாபாத்தில் இந்த பில்டிங்க்கு பக்கத்தில் தான் இருந்திருக்கு. ஸோ இந்த அட்டாக் பற்றி வெளியே தெரிய வந்துச்சு அப்படின்னா இது பின் லேடன் காதுக்கு போக சேர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அமெரிக்கா நினச்சாங்க. ஸோ இது பக்கத்தினால இருந்தனால கூட பாகிஸ்தான் மேலே அன்னெசரி அக்யூசேஷனும் இருக்குது. எப்படி ஒசாமா ஒரு மிலிட்ரி அகாடமிக்கு பக்கத்துலேயே அவங்களுக்கு தெரியாமல் இருக்க முடியும் அப்படின்னு. ஸோ அமெரிக்கா இந்த மிஷனை ரொம்பவும் சீக்கிரட்டாக பண்ண முடிவு பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் CIA திங்க் பண்ண வழி ஏர் ரைட் அட்டாக், அதாவது வான்வழி தாக்குதல் மூலமாக இந்த ஹோல் கேம்பஸை எப்படியாவது அட்டாக் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதில் இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அமெரிக்க வீரர்கள் யாரும் இந்த அட்டாக்கு இறங்க தேவையில்லை. அதே மாதிரி அமெரிக்கா தான் இந்த தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிறதும் யாருக்கும் தெரியாது. பட் இந்த மெத்தடில் ஒசாமா பின் லாடன் ஆக்சுவலி இறக்குறானா அப்படிங்கிறதையும் இவங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆல்சோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த கேம்பஸை சுற்றி இருக்கிறவங்களும் சாவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மெத்தடை இவங்க கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இவங்க யோசிச்ச இன்னொரு பிளான் தான் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். இது மூலமாக ஹெலிகாப்டர் வழியாக ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸை டைரெக்டாக பின் லேடன் இருக்கிறதா சஸ்பெக்ட் பண்ணுற இந்த வீட்டுக்குள்ளே அனுப்பி அட்டாக் பண்ணுறது தான் இந்த பிளான். ஸோ இதுக்கு இனிஷியலாக CIA அபோத்தாபாத்தில் இருக்க இந்த வீட்டோட 3 டைமென்ஷனல் மாடலை ரெடி பண்ணுறாங்க. இதுதான் ஒசாமா இருந்த இந்த வீட்டோட லே அவுட். இது ஒரு ட்ரையாங்குலர் ப்ராப்பர்ட்டி. இது மாதிரி இந்த பில்டிங்கில் தான் ஒசாமா பின் லேடன் தங்கியிருக்கான். இந்த சென்டர் ரோடு மாதிரி தெரியறது தான் மெயின் என்ட்ரன்ஸில் இருந்து வர்ற காம்பவுண்ட். இதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் காலி இடம். இங்கே தான் வேஸ்ட்டை எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து வரும்போது இங்கே இன்னொரு கேட். இந்த கேட்டை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் இருக்கிற வீடு தான் கெஸ்ட் ஹவுஸ். ஸோ ஒசாமா இருக்கிற பில்டிங்கு போகிறக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ் வழியாக தான் போய் ஆகணும். இந்த காம்பவுண்டில் இருக்க இந்த ரைட் சைடு ஏரியாவில் தான் ஃப்ரூட்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் இதெல்லாம் வளர்த்துருக்காங்க. இதுக்கு ரைட் சைடில் இருக்கிற இந்த இடம் இது வெறும் காலி இடம். இந்த கெஸ்ட் ஹவுஸ் வழியாக என்டர் ஆகும்போது ஒரு சின்ன ஷெல்டர் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அதுக்கு அப்புறம் தான் இந்த மெயின் பில்டிங். இந்த மெயின் பில்டிங்கில் 2 ஃப்ளோரு. இங்கே தான் ஒசாமா ஒளிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. மெக்ரேவன் அண்ட் டீம் இந்த பிளானை வச்சு எப்படி அட்டாக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பிரசிடென்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. 2011 மார்ச் 29 பிரசிடென்ட் தலைமையில் வைஸ் பிரசிடென்ட் ஜோ பைடன், US மிலிட்ரி அண்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ், இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி டீம்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங்கில் இதை டிசைட் பண்ணுறாங்க. அதில் ஜாயின்ட் ஃபோர்ஸோட வைஸ் சேர்மன் ஜேம்ஸ் கார்ட்ரைட் இன்னொரு பிளானையும் சஜஸ்ட் பண்ணுறாரு. பின் லேடன் யாரில் நடந்துட்டு இருக்கிறப்போ அவர் மேலே ஒரு 13 பவுண்ட் வெயிட் இருக்கிற ஏவுகணையை ட்ரோன் மூலமாக செலுத்தி தாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் பிரசிடென்ட் அப்போதைக்கு அந்த பிளானையும் கேன்சல் பண்ணிவிட்டு ஃபைனலி இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு தான் அப்ரூவல் கொடுக்குறாரு. இந்த மிஷனில் பிரசிடென்ட் ஒபாமாவுக்கு க்ளோஸாக இருந்த வைஸ் பிரசிடென்ட் ஜோ பைடன், ஃபார்மர் CIA டைரக்டர் ஜான் ஓவன் பிரெனன் அண்ட் லியோன் பனிட்டா, US சேர்மன் ஆஃப் த ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் மைக்கேல் G. முல்லன் இவங்க எல்லாரும் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதே சமயத்தில் பின் லேடன் அட்டாக் பண்ணுறதுக்கு எதிராகவும் சில பேர் குரல் கொடுத்தாங்க. இந்த ஆப்ரேஷன் அமெரிக்கா அண்ட் பாகிஸ்தானுக்கு நடுவில் இருக்கிற நட்புறவை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நேஷனல் செக்யூரிட்டி டீமில் இருந்த ஹிலரி கிளின்டன் பயந்தாங்க. அமெரிக்க சீல் டீம் பாகிஸ்தான் ராணுவத்தை ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துடக்கூடாதுன்னு நினச்ச US டிஃபென்ஸ் செக்ரட்டரி ராபர்ட் மைக்கேல் கேட்ஸும் இந்த ஆப்ரேஷனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஏன்னா இதே மாதிரி 1980 ஏப்ரலில் ஈரானில் 53 அமெரிக்க பயண கைதிகளை விடுவிக்கிற முயற்சியில் அமெரிக்காவுக்கு தோல்வி கிடைச்சது மட்டும் இல்லாமல் அதில் அதிக அளவு பாதிப்பும் ஏற்பட்டுச்சு. அந்த திட்டத்தில் ஒரு அமெரிக்கன் ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் ஆனதில் 8 சோல்ஜர்ஸும் இறந்தாங்க. 8 Americans were killed. 5 crew members of the C-130 and 3 in the back of Schaefer's helicopter.
their bodies left behind. பிகினிங்லேயே இந்த அட்டாக்குக்கு வைஸ் பிரசிடென்ட் ஜோ பைடனும் இதோட விளைவு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு எதிர்ப்பு சொல்லிட்டு தான் இருந்தார். பட் ஃபைனலி ஆஃப்டர் ஆல் த டிஸ்கஷன்ஸ் இவங்க எல்லாரும் இந்த டிசிஷனுக்கு அக்ரி பண்ணுறாங்க அண்ட் அவரும் இந்த பிளானுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த மீன் டைம் ஒசாமா பின் லாடன் அங்கே இருக்கிறத இன்டெலிஜென்ஸ் சர்க்கிள்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுற வர இந்த பிளானை போஸ்ட்போன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ராபர்ட் மைக்கேல் கேட்ஸ் சஜஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இப்படி பல மீட்டிங்க்கு அப்புறமா ஃபைனலி ஏப்ரல் 29, 2011 பிரசிடென்ட் ஒபாமா கிட்ட இருந்து அபோத்தாபாத்தில் அட்டாக் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கிடைக்குது. இதுக்காக நான் முதலே சொன்ன மாதிரி சீல் டீம் 6ஓட ரெட் ஸ்குவாட்ரனில் இருந்து 23 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. இந்த டீம் தான் அமெரிக்க ராணுவத்தோட அப்பர் டயர்ஸ் மூலமாக இயக்கப்படுற மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் கிளாசிஃபைட் அண்ட் டேஞ்சரஸ் மிஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க. இந்த டீமில் இருக்க 4 முதன்மை வரிசை படைகளில் ஒன்று தான் ரெட் ஸ்குவாட்ரன். இது ஒரு தாக்குதல் படை பிரிவு. இந்த டீமில் இருக்க மெம்பர்ஸ் வேர்ல்ட்லேயே மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஹைலி ட்ரெயின்டு ஸ்பெஷல் ஆப்ரேஷன் ஃபோர்ஸில் இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸை தான் இந்த ஆப்ரேஷனுக்கு செலக்ட் பண்ணுறாங்க. இது போக இந்த நெப்டியூன் ஸ்பியர் ஆப்ரேஷனுக்காக இதில் செலக்ட் பண்ண சோல்ஜர்ஸ்க்கு டைரக்ட் ஆக்ஷன் மிஷன்ஸ், கவுண்டர் டெரரிசம், ஹோஸ்டேஜ் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ்னு பல ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கப்படுது. ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ரெசிலியன்ஸ் டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. தாக்குதல் நடத்துகிறப்போ சோல்ஜர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பின் லேடனோட வீட்டு காம்பவுண்டில் ஏறுறதுக்கு அதே மாதிரி வாலை பில்ட் பண்ணி அதே மாதிரி ஏறி ரிஹர்சலும் பார்த்துருக்காங்க. பல முறை இந்த அட்டாக்கை இவங்க லோக்கலாக ரிஹர்சலும் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி எல்லா ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணி ஃபைனலாக பின் லேடனோட அட்டாக் பண்ணுற கடைசி நாளையும் குறிக்கிறாங்க. அட்மிரல் மெக்ரேவன் இந்த ஆப்ரேஷனை 2011 மே 1 அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. சரியா இரவு 10:30 மணிக்கு பிளாக் ஹாக் அப்படின்ற 2 மிலிட்ரி ஹெலிகாப்டர்ஸ் சாக் 1 அண்ட் சாக் 2 ஆப்கானிஸ்தானில் இருந்து ஜலாலாபாத் யூஎஸ் மிலிட்ரி ஹப்பில் இருந்து அபோத்தாபாத் நோக்கி கிளம்புது. சீல்ஸ் குரூப்பில் டோட்டலாக 23 மெம்பர்ஸும் அவங்களோட ஒரு டிரான்ஸ்லேட்டரும் கைரோ அப்படின்ற ஒரு இராணுவ நாயும் இதில் இருக்குது. இந்த 2 ஹெலிகாப்டர் தான் பிளாக் ஹாக். இங்கே இன்னும் 2 சினோக் ஹெலிகாப்டர்ஸ் அப்படின்னு பேக்கப்புக்கு வச்சுருந்தாங்க. இதுலேயும் கமாண்டோஸ், அம்யூனிஷன் அப்படின்னு இவங்களுக்கு தேவையான பேக்கப் எல்லாம் இதில் ரெடியாக இருக்குது. இந்த பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்ஸில் வேரியஸ் ஸ்டெல்த் டெக்னாலஜிஸை இன்கார்பரேட் பண்ணியிருந்தாங்க ஸோ தட் பாகிஸ்தான் ரேடாரில் இது டிடெக்ட் ஆகாமல் இருக்கு. பேசிக்கலி ஹெலிகாப்டரை ரேடியோ வேவ் மூலமாக டிடெக்ட் பண்ணாமல் இருக்கிறக்காக ஹெலிகாப்டரோட அவுட்டர் சர்ஃபேஸில் ரேடார் அப்சார்பன் பெயிண்ட் ஃபுல்லாக அடிச்சு அண்ட் ரெடியூஸ்டு ரேடார் கிராஸ் செக்ஷனும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ இதில் இன்ஃப்ராரெட் சப்ரஷன் மெத்தடும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஹெலிகாப்டர் ரன் ஆகிறப்போ அதோட இன்ஜினில் இருந்து வர்ற ஹீட் கேஸஸை இன்ஃப்ராரெட் சென்சர்ஸ் மூலமாக டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ பை யூஸிங் திஸ் இன்ஃப்ராரெட் சப்ரஷன் டெக்னிக் எமிட்டார ஹீட் கேஸஸை கூல் பண்ணுறது மூலமாக இந்த சென்சர்ஸ் கிட்ட இருந்து ஹெலிகாப்டர் டிடெக்ட் ஆகிறத ரெடியூஸ் பண்ணலாம். ஆல்சோ இந்த பிளாக் ஹாக் நாய்ஸ் ப்ரொடக்ஷனும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் எமிஷனும் ரொம்பவும் கம்மியாக இருக்கிற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஆன்போர்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்டில் இருந்து எமிட்டார ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸை ரெடியூஸ் பண்ணுறதால எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ் மூலமாக ஹெலிகாப்டரை ட்ராக் பண்ணுறது ரொம்பவும் தடுக்கலாம். இப்படி பல ஸ்டெல்த் கேப்பபிலிட்டிஸ் உள்ளடக்கிய ஒரு ஹெலிகாப்டர் தான் இந்த பிளாக் ஹாக். ஸோ இவங்க சர்வைலன்ஸ் பண்ணி இப்படி ஒரு டீடைல்டான ஒரு 3D மேப் இவங்க வச்சுருந்தாலும் இது ஒரு டீடியஸான மிஷன்கிறதுல சந்தேகமே இல்லை. ஜலாலாபாத்தில் இருக்கிற அட்மிரல் மெக்ரேவன் சீல்ஸ் குரூப் கூட செக்யூர் வீடியோ லிங்க் மூலமாக தொடர்ந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அபோத்தாபாத்தில் நடக்கிற தாக்குதலோட லைவ் அப்டேட் ட்ரோன் அண்ட் ஆடியோ கம்யூனிகேஷன் மூலமாக ஒயிட் ஹவுஸில் இருக்கிற சிச்சுவேஷன் ரூமுக்கு கான்ஸ்டண்ட்டாக கொடுக்கப்படுது. சிச்சுவேஷன் ரூமில் பிரசிடென்ட் ஒபாமா கூட சிஏஓட டைரக்டர் லியோன் பனேட்டா சிஏஏ ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வீடியோ காலில் ஜாயின் பண்ணுறாரு. சிச்சுவேஷன் ரூம் அப்படின்றது ஹை கம்யூனிகேஷன் டூல், இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட், செக்யூர் அண்ட் சீக்ரெட் வீடியோ கால் சிஸ்டம் அப்படின்னு எல்லாம் இருக்கிற ஒரு 24 hour வாட்ச் அண்ட் அலர்ட் சென்டர். ஸோ இப்போ ஜலாலாபாத்லேருந்து கிளம்பின இந்த 2 ஹாக் ஹெலிகாப்டர்ஸும் அபோத்தாபாத்துக்கு போய் சேர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஸோ சரியா இந்த 2 ஹெலிகாப்டர்ஸும் மிட் நைட் 12:30 மணிக்கு அபோத்தாபாத் கேம்பஸில் போய் ரீச் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு சாக் 2 ஹெலிகாப்டர் சில சீல் கமாண்டோஸை ஃப்ரண்ட் காம்பவுண்ட்லேயும் அப்புறம் இந்த ஒசாமா தங்கி இருக்கிற செகண்ட் ஃப்ளோர்லேயும் இறக்கி விட்டுட்டு காம்பவுண்டோட பெரிமீட்டருக்கு வெளியில் போயிட்டு ஹோவர் பண்ணுது. அப்புறம் இப்போ சாக் 1 ஹெலிகாப்டர் வருது. இப்போ தான் சீல்ஸ் டீம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. ஒரிஜினலி இந்த சாக் 1 ஹெலிகாப்டர் இந்த காம்பவுண்டுக்கு உள்ளே லேண்ட் பண்ணுறது தான் பிளான். Chalk 1, which is the one I was on, was going to hover over the compound here. We would drop the 2 fast ropes, slide down the ropes into the courtyard here, and then go about our business. சடனாக இந்த ஹெலிகாப்டர் இந்த காம்பவுண்ட் மேலே ஹோவர் பண்ணும்போது வார்டெக்ஸ் ரிங் ஃப்ளோ ஸ்டேட் மால் ஃபங்க்ஷன் ஆகி இந்த சாக் 1 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் ஏர் ஃப்ளோவில் இம்பேலன்ஸ் ஆகி வீட்டோட பக்கத்து காம்பவுண்ட் வால் மேலே மோதி கிராஷ் லேண்ட் ஆகுது. இதில் இதோட டெயில் போர்ஷன் மட்டும் காம்பவுண்டுக்கு வெளியில் விழுகுது. பட் ஃப்ரண்ட் போர்ஷன் காம்பவுண்டுக்கு உள்ளே மோதி கிராஷ் ஆகுது. பட் ஃபார்ச்சுனேட்லி ஹெலிகாப்டரில் இருந்த யாருக்கும் எந்த விபரீதமும் நடக்கலை. பட் இதில் இன்ட்ரெஸ்டிங்லி யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவ்வளோ விஷயம் போயிட்டு இருக்கும்போது வீட்டில் இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பெருசாக இல்லை. ஸோ இப்போ எல்லா சீல்ஸும் இப்போ காம்பவுண்டுக்குள்ளே இறங்குறாங்க, வீட்டை சுற்றி ரவுண்ட் அப்பும் பண்ணுறாங்க.
இப்போது சடனாக வீட்டில் 3 ஃப்ளோர்ஸ்லேயும் லைட்ஸ் ஆன் ஆகுது. இப்போ ஃப்ரண்ட் டோர் வழியாக வந்த சீல்ஸ் ஃப்ரண்ட் டோரில் பாம்பு வச்சு அதை உடைக்கிறாங்க. தென் இன்னொரு கேட்டை எகெயின் பிளாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த கேட்டை கிராஸ் ஆனோன்னா கெஸ்ட் ஹவுஸ். இந்த கெஸ்ட் ஹவுஸ் டோர் கிட்ட போயிட்டு பொசிஷன் எடுத்த அடுத்த செகண்ட்லேயே வீட்டுக்குள்ளே இருந்து கதவை நோக்கி துப்பாக்கி குண்டுகள் பாயுது. அதுக்கப்புறம் 2 பக்கத்தில் இருந்தும் அந்த துப்பாக்கி சூடு நின்று 1 நிமிஷம் அந்த இடமே சைலண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு லேடி கையில் ஒரு குழந்தையோடையும் அவங்க கூட பின்னாடி சில குழந்தைகளும் பயந்துட்டே வெளியே வராங்க. வந்துட்டு சொல்கிறாங்க அவர் இறந்துட்டாரு அப்படின்றாங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ்குள்ளே இருந்த அந்த லேடியோட ஹஸ்பண்ட் வேறு யாரும் இல்லை, பின் லாடனோட கொரியர் அபு அல்மத் அல் குவைத்தி. அதுக்கப்புறம் மெயின் பில்டிங்கோட டோரை உள்ளே இருந்த சீல்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ என்டையர் சீல் டீமும் மெயின் பில்டிங்க்கு வர்றாங்க ஒசாமாவை அட்டாக் பண்ண. அங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பின் லாடனோட இன்னொரு கொரியரும் அபு அஹமத் அல் குவைத்தியோட பிரதருமான அப்ரார் அல் குவைத்தி இருந்திருக்கான். அவனை பார்த்ததும் சீல் டீம் சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் திடீர்னு அப்ராரோட ஒய்ஃப் புஷ்ரா அவனுக்கு முன்னாடி வந்ததால் அவங்க மேலேயும் குண்டடிப்படுது. அதில் பரிதாபமாக அவங்களே இறக்குறாங்க. சீல்ஸ் டீம் அங்கே இருக்க சில்ட்ரன்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தாங்க. பட் தட் வாஸ் அன் அன்ஃபார்ச்சுனேட் ஆக்சிடென்ட். இந்த ஹோல் ஆப்ரேஷனில் சீல் டீம் லைட்ஸ் ஃபுல்லாக இந்த பில்டிங்கில் ஆஃப் மட்டும் பண்ணது இல்லாமல் டாப்பில் ஸ்னைப்பர்ஸையும் டிப்ளாய் பண்ணுறாங்க, இந்த மெயின் பில்டிங்லேயும் கெஸ்ட் ஹவுஸ்லேயும். ஸோ தட் இந்த காம்பவுண்ட் பெரிமீட்டர் ஃபுல்லாக சேஃப்கார்டு பண்ண. லைட் ஆஃப் பண்ணதுனால வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மூவ்மெண்ட் ஆக டிஃபிகல்ட் ஆகுது. சீல் டீம்கிட்ட நைட் விஷன் இருந்ததுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஒரு பிளான்ட் மூவ். அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோரில் பின் லாடனோட மகன் காலித் பின் லாடன் இருந்திருக்கான். இங்கே சீல் டீம் ஸ்லோவாக அப்ரோச் பண்ணுறாங்க. அவன் நடந்துட்டு வரும்போது ஒரு சீல் டீம் மெம்பர் அரபிக் ஆக்சென்ட்டில் காலித் காலித் அப்படின்னு கூப்பிடுறாரு. அவர் எட்டி பார்க்கும்போது அவரை சுட்டு வீழ்த்துறாங்க. ஸோ இந்த ஹோல் அட்டாக் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணும்போது இங்கே இவங்களோட குழந்தைங்களை சேஃபாக சீல் டீம் இந்த கெஸ்ட் ஹவுஸில் வைக்கிறாங்க ஃபார் சேஃப்டி. அடுத்து தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு ரூம்குள்ளே போன சீல் கமாண்டோஸ் பின் லாடனை நேருக்கு நேர் பார்க்குறாங்க. அதே சமயத்தில் அந்த ரூமில் AKS 74U கார்பைன் அண்ட் ரஷ்யன் மேட் மேக்ரோவ் பிஸ்டல்னு 2 கன்ஸ் இருக்கிறதையும் நோட் பண்ணுறாங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி அது லோட் பண்ணப்படாமல் இருந்திருக்கு. தப்பிக்க கூட வழி இல்லாமல் நிராயுத பாணியாக நின்றுட்டு இருந்த பின் லாடனை ஷூட் பண்ணுறதுக்காக எய்ம் பண்ணப்போ அந்த ரூமில் இருந்த அவனோட தேர்ட் ஒய்ஃப் அமல் பின் லாடனை காப்பாற்றுறதுக்காக அவனுக்கு முன்னாடி வந்து குண்டடி வாங்கி அங்கேயே இறந்துருக்காங்க. அவங்க தரையில் விழுந்த அடுத்த செகண்ட்லேயே அத்தனை உயிர்களை பிரித்த த டெட்லி மான்ஸ்டர் பின் லாடனும் சீல்ஸ் டீமால் சுடப்பட்டு அங்கேயே விழுந்து இறந்தும் போகிறான். பின் லாடனை சுட்டு கொலை செய்யப்பட்ட மணி கிட்டத்தட்ட 12:45 இருக்கும். ரெய்ட் ஸ்டார்ட் பண்ணி 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே யூஎஸோட டாப் கமாண்டோஸ் ஒசாமா பின் லாடனோட கதையை முடிக்கிறாங்க. இந்த மிஷனை முடித்த உடனே சீல்ஸ் டீம் லீடர் அட்மிரல் மெக்ரேவனுக்கு ரேடியோ மெசேஜ் மூலமாக ஃபார் கார்டன் கண்ட்ரி ஜெரோனிமோ EKIA அப்படின்னு ஒரு கோட் ஃப்ரேஸை சொல்கிறாங்க. ஜெரோனிமோ அப்படிங்கிறது இந்த ஆப்ரேஷனில் ஒசாமா பின் லாடனோட கோட் நேம். E ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எனிமி, KIA ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கில்ட் இன் ஆக்ஷன். இதை கேட்டு அட்மிரல் மெக்ரேவனும் சிச்சுவேஷன் ரூமில் இருந்த எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் இதில் இப்போ இன்னொரு சிக்கலும் இருக்குது. இவங்க வர்றப்போ கிராஷ் ஆன பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் ஒரு சென்சிட்டிவ் ஸ்டெல்த் டெக்னாலஜி டிப்ளாய் பண்ண ஒரு ஹெலிகாப்டர். இதை இப்போ இவங்க அப்படியே விட்டு வர முடியாது, அதை எப்படியோ அவங்க டெஸ்ட்ராய் பண்ணி ஆகணும். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அதையும் அவங்க பாம்பு போட்டு அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு வராங்க. பின் லாடனை கொன்னதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருந்த ஹார்ட் டிரைவ்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் இன்னும் சில எலக்ட்ரானிக் டிவைசஸை எடுத்துக்கிட்டாங்க. இதில் தான் அல்கைதா பற்றின வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் ஆப்ரேஷன் பிளான்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. இதிலிருந்து வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கலெக்டட் டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எமர்ஜிங் த்ரெட்ஸ் அண்ட் அல்கைதாவோட ப்ராடர் கான்டெக்ஸ்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. இதில் இன்னும் சீல்ஸ் சில ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்ஸையும் ரிட்ரீவ் பண்ணுறாங்க. அதில் அல்கைதாவோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபியூச்சர் பிளான்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷனும் இருந்திருக்கு. இந்த கலெக்டட் மெட்டீரியல்ஸை இன்டெலிஜென்ட் ஏஜென்சிஸ் CIA அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் மூலமாக அனலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இறந்து கிடந்த பின் லாடனோட டெட் பாடியும் எடுத்துகிட்டு அவங்க வந்த பிளாக் ஹாக்லையும் டெஸ்ட்ராய் பண்ணப்பட்ட ஹெலிகாப்டரில் வந்தவங்க காம்பவுண்ட் வாலுக்கு வெளியில் லேண்ட் பண்ணி வச்சுருந்த சின்னோக் அப்படிங்கிற பேக்கப் ஹெலிகாப்டர்லையும் ஏறி கிட்டத்தட்ட நடுராத்திரி 1:10 மணிக்கு அபத்தாபாத்தில் இருந்து டேக் ஆஃப் ஆகிறாங்க. ஃபைனலி த ஹோல் சீல் டீம் 6 ஆப்ரேட்டர்ஸ் 2011 May 2 மிட்நைட் 3 மணிக்கு ஜலாலாபாத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆகிறாங்க. இந்த நெப்டியூன் ஸ்பியர் ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண சீல் டீம் 6 ஆப்ரேட்டர்ஸ்க்கு பிரசிடென்ட் ஒபாமா மிலிட்ரி யூனிட்டில் தரக்கூடிய மிக உயரிய விருதான பிரசிடென்ஷியல் யூனிட் சைட்டேஷன் அப்படின்ற அவார்டை கொடுத்து கௌரவப்படுத்தினார். அண்ட் சீல் டீமை த்ரூ அவுட் த ஆப்ரேஷன் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ண அட்மைரல் வில்லியம் மெக்ரேவனுக்கு ஸ்பெஷல் அப்ரிஷியேஷனும் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த மிஷனுக்கு அமெரிக்காவுக்கு ஹெல்ப் பண்ண டாக்டருக்கு பாகிஸ்தானில் 33 வருஷம் ஜெயில் தண்டனையும் கொடுக்குறாங்க ஃபார் ட்ரீசன்.
காலக்கொடுமை. பட் இதுக்கு ரீசன் இன்னும் கொஞ்சம் வேலிட் ரீசனும் சிலது வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இந்த டாக்டருக்கு இருந்த அலிஜட் டைஸ் வித் இஸ்லாமிஸ்ட் வார்லார்ட் மங்கல்பாக். இந்த கேஸோட ரீட்ரையல் திரும்ப ஆர்டர் பண்ணியிருக்காங்க. யூஎஸும் இவரை அப்படியே விட்டுறல, இவரோட தண்டனைக்கு ரீசன் கேட்டு ஹெல்ப் பண்ண ட்ரையும் பண்ணியிருக்காங்க. பட் இவர் மேலே மற்ற சார்ஜஸ்லாம் போட்டிருக்காங்க. 2013 நவம்பரில் இவர் மேலே மர்டர் சார்ஜஸ் போட்டும் இன்னும் இவர் ஜெயிலில் தான் இருக்கார். ஸோ ஃபைனலி 10 வருட போராட்டத்துக்கு அப்புறம் இந்த நெப்டியூன் ஸ்பியர் ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி பின்லாடனோட பாடியை அரேபியன் சீல நின்றுட்டு இருந்த யுஎஸ்எஸ் கால் வின்சன் அப்படிங்கிற அமெரிக்கன் ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு கொண்டு வராங்க. இப்போது இந்த உடலை எங்கே புதைக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ அமெரிக்கா உடனடியாக அவரோட உடல் பரியலுக்கு அவரோட சொந்த ஊரான சவுதிக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. பட் பின்லாடன் உடலை புதைக்கிறதுக்கு அவரோட சொந்த நாடான சவுதி அரேபியா கூட ஒத்துக்கல. பின்லாடன் 1957 மார்ச் 10 சவுதி அரேபியாவோட கேபிட்டல் ரியாதில் இருக்க ஒரு வெல்தி அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேமிலியில் பிறந்திருக்காரு. இவரோட அப்பா முகமது பின் லாடன் ஒரு பில்லினியர் கன்ஸ்ட்ரக்ஷன் மேக்னட் அண்ட் சவுதியில் ராயல் ஃபேமிலிக்கு ரொம்பவும் க்ளோஸ். பின்லாடன் சவுதியில் இருக்க ஜெடா சிட்டியில் தான் 1976 1979 கிங் அப்துல் அசீஸ் யூனிவர்சிட்டியில் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறாரு. இங்கே தான் பின்லாடன் ரேடிக்கல் இஸ்லாமிஸ்ட் ஐடியாலஜிஸ்க்கு எக்ஸ்போஸும் ஆகிறாரு. இதுக்கு காரணமாக இருந்தது ஒரு மிலிட்டன்ட் லீடரான அப்துல்லா அசாம். 1979 ஆப்கானிஸ்தான் மேலே சோவியத் யூனியன் படையெடுத்துச்சு. இதுதான் பின்லாடனுக்கு ஒரு திருப்பு முனியாக இருந்துச்சு. சோவியத் யூனியனோட இந்த படையெடுப்பை பின்லாடன் இஸ்லாம் மீதான தாக்குதலாக பார்த்தாரு. சோவியத்துக்கு எதிராக போராடின முஜாஹிதீன்கிற ஒரு இஸ்லாமிக் ஃபைட்டர் குரூப்புக்கு சப்போர்ட்டாக பின்லாடன் ஆப்கானிஸ்தானுக்கு போய் அங்கே அவங்களுக்கு தேவையான ஃபினான்ஷியல் சப்போர்ட், ஃபைட்டர் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு எல்லா விதத்துலையும் உதவி பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலகட்டத்தில் அவரே இந்த மோதலில் ஈடுபடவும் செய்கிறாரு. அதுக்கப்புறம் 1984 பின்லாடன் அண்ட் அப்துல்லா அசாம் 2 பேரும் சேர்ந்து மக்தப் அல் கிதாமத் அப்படின்ற ஆப்கான் சர்வீசஸ் ப்ரூ ஒன்று உருவாக்குறாங்க. இந்த ஆர்கனைசேஷன் மூலமாக சோவியத் ஃபோர்ஸஸ்க்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபினான்ஷியல் சப்போர்ட் அண்ட் ஃபாரின் முஜாஹிதீன் ஜிஹாத் ஃபைட்டர்ஸை ரெக்ரூட் பண்ணுற வேலையிலையும் இறங்குறாங்க. இப்படி பல ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகி ஃபைனலாக 1988 உருவானது தான் இந்த அல்-கைதா. பிகினிங்கில் ஒரு ஜிஹாதிஸ்ட் ஆர்கனைசேஷனாக தான் இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் படிப்படியாக இஸ்லாமோட எதிரி நாடுகள்லையும் உலக அளவில் ஜிஹாதை ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது இஸ்லாமுக்கு எதிராக அவங்க பார்த்த ஒரு நாடு தான் அமெரிக்கா. ஏன்னா லேட் 19th century ஏற்பட்ட இஸ்ரேலி பாலஸ்தீனியன் கான்ஃப்ளிக்டில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருந்ததை அல்-கைதா முஸ்லீம்க்கு எதிரான டைரக்ட் அக்ரஷனாக நினச்சாங்க. இந்த மாதிரியான காரணங்களை வச்சு தான் இவங்க அமெரிக்கா மேலே பல தாக்குதலில் நடத்திருக்காங்க. கடைசியாக நடந்த 9/11 அட்டாக்ல இன்வால்வ் ஆயிருந்த பிரின்சிபல் ஆர்கிடெக்ட் கலித் ஷேக் முகமதை 2003 மார்ச் 1 கீ ஃபெசிலிட்டேட்டர் பின் அல் ஷெப் 2002 செப்டம்பர்லையும் இன்னும் இதில் ஈடுபட்ட பல அல்-கைதா தீவிரவாதிகளையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒபாமாவும் பின்லாடனை அமெரிக்காவில் புதைக்க விரும்பல. ஏன்னா பின்லாடனோட உடல் இந்த நிலத்தில் புதைக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவரோட கல்லறை அவரை ஃபாலோ பண்ணுற தீவிரவாதிகளுக்கு ஒரு புனித தலமாக மாறி அதுவே பயங்கரவாதத்தை இன்னும் தோன்றதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் நினச்சாரு. இன்னொரு பக்கம் இஸ்லாமிய முறைப்படி உடலை 24 மணி நேரத்துக்குள்ளே அடக்கம் பண்ணணும். ஸோ பின்லாடனை புதைக்கிறதுக்கு மற்ற நாடுகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கும் நேரமும் ரொம்ப கம்மி. ஸோ ஃபைனலி பின்லாடனோட உடல் நார்த் அரேபியன் சீல அடக்கம் பண்ணப்பட்டுச்சு. 2011 May 2 அவரோட உடல் யுஎஸ்எஸ் கால் வின்சன் கப்பலில் இருந்து ட்ரெடிஷ்னல் இஸ்லாமிக் பரியல் ரைட்ஸ் படி அவரோட உடல் சுத்தம் செஞ்சு ஒரு ஒயிட் ஷீட்டில் ரேப் பண்ணி ஒரு வெயிட்டான பேக்கில் வச்சாங்க. இந்த உடல் கடலுக்குள்ளே மூழ்கிறதுக்காக பேக்குள்ளே 150 கிலோகிராம் அயன் செயின்ஸையும் சேர்த்து உள்ளே வச்சு கடலில் இறக்குறாங்க. கொஞ்ச நேரத்திலே ஒசாமா பின் லாடன் இருந்த அந்த வெயிட்டான பேக் கடலோட ஆழத்துக்கு போகுது. May 2 மார்னிங் 11 பின்லாடனோட முழு இறுதி சடங்கும் செஞ்சு முடிக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு கடலுக்குள்ளே போனது ஒசாமா பின் லாடன் அப்படின்ற ஒரு தீவிரவாதி மட்டும்தான். எஸ், இவரோட இறப்புக்கு அப்புறமும் அல்-கைதாவும் அதை சேர்ந்த தீவிரவாதிகளும் இந்த தீவிரவாதத்தை இன்னும் வெளிப்படுத்திட்டு தான் இருக்காங்க. பின்லாடனோட டெத்துக்கு அப்புறம் ஐமான் அல் ஜவாஹிரி அப்படின்ற இன்னொரு தீவிரவாதி அல்-கைதாவோட லீடராக மாறுறான். இவனை காபூலில் ஒரு ட்ரோன் அட்டாக்ல யூஎஸ் கொல்றாங்க. இதுக்கு அப்புறம் சைஃப் அல் அதீல்ங்கிற ஒருத்தனை அல்-கைதாவோட லீடராக அசியூம் பண்ணுறாங்க. இவங்க 2013 அல்-கைதாவை சேர்ந்த அல் ஷபாப் அப்படின்ற ஒரு தீவிரவாதி கென்யாவோட கேபிட்டலான நைரோபி சிட்டியில் இருக்க வெஸ்ட்கேட் ஷாப்பிங் மாலில் அட்டாக் பண்ணி இதில் ஒரு 67 பேர் இறந்து போகிறாங்க. அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் அரேபியன் பெனின்சுலாவில் இருந்த அல்-கைதாவை சேர்ந்த டெரரிஸ்டால பாரிஸில் சார்லி ஹெப்தோ அட்டாக் நடத்தப்பட்டுச்சு. இதனால் 12 பேர் இறக்குறாங்க. இப்படி டெரரிசம் அங்கங்கே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இதில் ஒன்று மட்டும் உறுதி, ஒசாமாவை கொன்று தீவிரவாதம் தீர போகிறதில்ல. ஏன்னா இது ஒரு தனி மனித போராட்டம் இல்லை, இது வன்முறைக்கு எதிரான போராட்டம். இந்த போராட்டத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து தான் போராடி ஆகணும். இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் அண்ட் வேறு ஏதாவது வீடியோ சஜஷன் இருந்ததுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ டீட்டெயில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இங்கே கிளிக் பண்ணி 9/11 அட்டாக் பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. திஸ் இஸ் ஜெய்சம் சைனிங் ஆஃப்.